வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். எண்ணம் எண்ணம் என்பதுதான் நமது வாழ்க்கையின் செயல்பாடுகளுக்கெல்லாம் மூலமாக இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். எண்ணமே சொல்லாகவும் செயலாகவும் மாறுகிறது என்று மகரிஷி அவர்கள் சொல்வார்கள். எண்ணம் இல்லாமல் செயலும் இல்லை, எண்ணம் இல்லாமல் சொல்லும் இல்லை. எனவே அந்த எண்ணம் என்பதுதான் அடிப்படையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட எண்ணம் என்பது எது எண்ணம், எது எண்ணுகிறது? இந்த இரண்டு கேள்விகள் தான் நமக்கு கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இவையெல்லாம் மறைபொருளாக இருக்கக்கூடியது. இவற்றிற்கெல்லாம் நிரூபணம் என்பதெல்லாம் கிடையாது. எது எண்ணமாக இருக்கிறது, அதை எது எண்ணுகிறது என்ற இரண்டு கேள்வியையும் கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால், நமது வாழ்க்கையில் நாம் பெற்ற ஒவ்வொரு அனுபவ பதிவுகளும் தான் எண்ணமாக இருக்கிறது. அப்ப வாழ்க்கை அனுபவங்கள் தான் எண்ணம் என்று இங்கு சொல்லப்பட்டு விட்டது. வாழ்க்கை அனுபவங்கள் என்று சொன்னால் நமது வாழ்க்கை அனுபவம் மட்டுமா என்று பார்த்தால், நமது முன்னோர்களினுடைய வாழ்க்கை அனுபவங்களும் நமக்கு சஞ்சித கர்ம பதிவாக இருக்கிறது. அப்ப எங்கு எல்லாம் பதிவு என்று இருக்கிறதோ அந்த பதிவுகளில் இருந்து எழுச்சி பெறக்கூடியதுதான் எண்ணம். அதை வெளியே எழுச்சி பெற்று கொண்டு வருவது எது என்று சொன்னால், அது இந்த மனம். மனம்தான் அதை அந்த பதிவினுடைய அந்த எழுச்சியை மேலே மூளையின் வழியாக நமக்கு எடுத்து காட்டுவது இந்த மனமே. அப்ப இந்த மனம் அந்த அனுபவ பதிவுகளை வெளியே எடுத்து காட்டும் பொழுது எண்ணங்களாக வருகிறது என்று சொல்லுகிறோம். இப்ப இந்த மனம் என்பது எப்பொழுதும் எண்ணங்களோடு இணைந்துதான் இருக்க வேண்டுமா என்று கேட்டால், பொதுவாக மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த எண்ணம் என்பதுதான் மனம் என்றும் சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால், அவர்களுக்கு இன்னைக்கு சாதாரணமா சமுதாயத்துல அந்த எண்ணத்தோடு கூடிய மனம் மட்டும்தான் இப்பொழுது அனுபவமாக இருக்கிறது. எண்ணங்களற்ற மனம் என்ற ஒரு நிலை என்ற அனுபவத்தை பெறாத சமுதாயம். அதனால இந்த எண்ணமாக வரக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் மனம் என்று நினைக்கிறது. அப்படி அல்ல. அதாவது மனம் என்பது ஒன்று, மனம் என்பது உயிரின் படர்க்கை நிலை. அந்த மனம் இந்த அனுபவ பதிவுகளை எடுத்து வெளிக்கொண்டு வரும்போது அது எண்ணம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த எண்ணங்கள் இல்லாத, அந்த அனுபவ பதிவோடு தொடர்பு கொள்ளாத மனம் என்று ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதாவது நாம் அந்த எண்ணங்கள் அற்ற நிலையில் இருப்பதுதான் மனிதனுடைய இயல்பான நிலை. மனிதனுடைய இயல்பான நிலை என்று சொன்னால் மனதின் இயல்பான நிலை. இந்த மனதின் இயல்பு நிலையை எண்ணங்கள் என்று சொல்லக்கூடாது. இப்போ ஒருத்தர் மயக்க நிலையில் இருக்கிறார், எண்ணங்கள் அற்று இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் எப்படி இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார், ஆனால் எண்ணங்கள் இல்லை, மயக்கத்தில் இருக்கிறார். அப்ப அங்க மனம் எப்படி இருக்கிறது? அமைதியாக இருக்கிறது, அவ்வளவுதானே. அங்க எண்ணங்கள் இல்லை. அப்ப உடனே அவருக்கு மனமே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆக இந்த மனம் இயல்பாக தனித்த மனம் மனமாக இருக்க வேண்டியதுதான் மனிதனுடைய இயல்பு நிலை. மனிதனுடைய இயல்பு நிலை. இப்போ
அப்படி ஒரு நிலை எப்பொழுது கிடைக்கிறது என்று சொன்னால், அதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி தான் தியானம். தியானத்தில் என்ன செய்கிறோம்? மனதை எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறச் செய்கிறோம். இதுதான் விடுதலை. இந்த விடுதலை என்பது 2 விடுதலை மனிதனுக்கு தேவை. ஒன்று, இந்த மனம் இந்த எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறுவது. அதற்காகத்தான் அதை எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், இந்த புலன்களிலிருந்து விடுதலை பெறுவது என்று சொல்வார். இந்த புலன்களிலிருந்து விடுதலை பெறுவது, எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறுவதுன்னா என்னன்னா, இந்த புலன்களின் மூலமாக பெற்ற அனுபவங்கள் தானே அங்க பதிவு. அப்ப அதிலிருந்து விடுதலை பெறுவது. இப்போ புலன்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மனம் என்ன செய்யும்? அந்த அனுபவங்களை பதிவாக உள்ளே கொண்டு போய் பதியும். அதன் பிறகு உள்ளே இருப்பதை எண்ணங்களாக மலரவும் செய்யும். இந்த 2 வேலையும் உண்டு. அப்ப தியானத்தில் என்ன செய்கிறோம்? புலன்களிலிருந்து இந்த மனதுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து விடுகிறோம். சரி, அப்ப அந்த உள்ள பதிகிற வேலை நின்று போச்சு. இப்போ அப்படி இருக்கும் பொழுது அது என்ன பண்ணும்? இந்த மனம் பொதுவாக மயக்க நிலையிலே அந்த அனுபவத்தில் இருப்பதை மீண்டும் எண்ணங்களாக கொண்டு வந்து மீண்டும் செயல்களை செய்ய வைக்கிறது. அப்ப புலன்களிலிருந்து விடுதலை பெற்ற மனம் அது ஆக்கினை நிலையில, அடுத்து எண்ணங்களிலிருந்தும் விடுதலை பெற்று தனித்த மனமாக இருக்கக்கூடிய நிலை என்பதுதான் துரியம். ஆக இந்த எண்ணங்கள் என்பதில் மனம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அந்த எண்ணங்கள் இல்லாமல் மனம் தனியாக இருக்கக்கூடிய நிலை என்பதுதான் தனித்த மனம். அந்த தனித்த மனமாக இருக்கும் பொழுது இந்த மனம் என்பது ஒரு உணர்கருவி தானே. பொதுவாக இப்ப இது இந்த புலன்கள் வழியாக பொருள்களை உணர்கிறது, உறவுகளை உணர்கிறது, இந்த பதிவுகளை எண்ணங்களாக எடுத்து செல்கிறது என்று சொல்லுகிறோமே. இது தனியாக இருக்கும்போது அந்த உணர்கருவி எதை உணரும் என்று சொன்னால் தன்னை உணரும். இதைத்தான் திருமூலர் தன்னை உணர தனக்கொரு கேடில்லை, தன்னை உணராமல் தானே கெடுகின்றான் என்று சொல்லுகிறார். இதை 2 வகையில் நம்ம பார்க்கலாம். மனம் தன்னை உணரும் நிலை, அது தனித்த மனம் என்ற நிலை, இது ஒரு விடுதலை. இன்னொரு விடுதலை, இந்த மனம் உயிரினுடைய படர்க்கை நிலை, உயிரின் மூலமாக இருக்கக்கூடிய இறைநிலை என்பதை உணர்வது என்பது அடுத்த நிலை. அது 2வது ஒரு விடுதலை. அப்ப அந்த அடிப்படையிலே நாம் இந்த எண்ணம் என்பதை விளங்கிக் கொள்கிறோம். இந்த எண்ணங்களில் இருந்து நாம் விடுதலை பெறுவது ஞானம் என்று சொன்னாலும், அங்கு அந்த நிலை அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலில் இந்த எண்ணங்களில் இருந்து வெளிப்படக்கூடிய நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் என்று வருகிறதே, அந்த பாவ பதிவுகளிலிருந்து வரக்கூடியது கெட்ட எண்ணங்களாக இருக்கிறது, அந்த செயல் பதிவுகளிலிருந்து வரக்கூடியது நல்ல எண்ணங்களாக இருக்கிறது. அந்த விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த கெட்ட எண்ணங்களை செயல்படுத்தாமல் நல்ல எண்ணங்களையே செயல்பாடு செய்து 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 இந்த கர்ம வினைகளை எல்லாம் நாம் தூய்மைப்படுத்த நமது மனம் தனித்த மனமாக மனம் தன் நிலையில் விடுதலை பெறும். அடுத்த நிலையில் இந்த ஆன்ம விடுதலை என்பதும் நமக்கு கிட்டும். அதுவே ஞானம். ஆக இந்த ஞானம் என்ற ஒரு நிலையை அடைவதற்கு இந்த எண்ணம் என்பதை பற்றிய ஒரு அறிவு, அதை பற்றிய சிந்தனை மிக 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 அவசியமான சிந்தனை. இந்த ஒரே ஒரு எண்ணம் பற்றிய சிந்தனை ஒன்றே போதும் ஞானம் என்ற பயணத்தில் நாம் பயணிப்பதற்கு. நன்றி. வாழ்க வளமுடன்.